அனைவருக்கும் வணக்கம். இன்று சொல்வனத்தின் புனைவு வனத்தில் எழுத்தாளர் ஆமிரா கார்த்திகை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள் ஆமிரா கார்த்திக். வணக்கம். முதலில் உங்களை எல்லோருக்கும் கொஞ்சம் அறிமுகம் செஞ்சுக்கங்களேன். என் பேரு ஆமிரா கார்த்திக். நான் தொடர்ச்சியா சொல்வனத்திலையும் ஆமிரா பாலன், ஆமிராங்கிற பேர்ல கவிதையும் எழுதிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி இந்தோனேஷிய கவிஞர் சபடினோ ஜோக்கோ தமனோ அவரோட கவிதைகளை தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கேன். அது ஒரு புத்தகமாகவும் காவேரி பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. தொடர்ச்சியா சிறுகதைகளும் எழுதிட்டு வரேன், சொல்வனத்திலையும் எழுதிட்டு வரேன். நான் ஒரு ஆசிரியராகவும் பணியாற்றிட்டு வரேன். இதுதான் என்னை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். நன்றி. உங்கள் கதை தும்ரி, அது இலக்கியம் இசை இணைந்து வெளிப்படும் காதல் உணர்வுகளின் ஆழமான பயணத்தையும் மனித உறவுகளோட சிக்கல்கள் அதை இசை மற்றும் இலக்கியத்தின் வழியாக மானுட அனுபவங்களை ஆராயும் ஒரு நல்ல புனைக்கதையாக விளங்குகிறது. இந்த கதை உணர்ச்சி மற்றும் கலை வெளிப்பாட்டின் கலவையாக, அப்புறம் தனி மனித உணர்வுகளின் பல கோணங்களையும் அவை சமூக மற்றும் கலாச்சார சூழல்களுடன் எவ்வாறு பின்னி பிணைந்துள்ளன என்பதையும் மிக அழகாக ஆராய்கிறது. இந்த கதையை படித்ததும் என்னுள் பல கேள்விகள் எழுந்தன. அதில் சிலவற்றை உங்களிடம் கேட்காவா? இப்ப இப்ப இந்த நிமிஷம் எனக்கு ஒரு கேள்வி தோணுது. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி சேர்ந்து வாழ்பவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு இதை வச்சு ஒரு கதை எழுதணும் அப்படின்னு தோணுச்சு? ஏன்னா அவன் 2 கதாபாத்திரத்திலும் அந்த கதாநாயகன் அப்படித்தான் வாழ விழைகிறான். அப்படி இல்ல, ஒரு தன்னோட சுதந்திரம்ங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது. அது ஆண் சுதந்திரம், பெண் சுதந்திரம்ங்கிறத தாண்டி மானுட சுதந்திரம், மனித சுதந்திரம் அப்படிதான் நான் பாக்குறேன். அது ஆண் சுதந்திரம், பெண் சுதந்திரம்னு தனித்தனியால நான் பார்க்கல. அந்த மானுட சுதந்திரத்துக்கு ரொம்ப பொருந்தி போறதா நான் இந்த சேர்ந்து வாழ்தல், லிவிங் டுகெதர்ங்கிற அந்த லைஃப்ல அது ரொம்ப ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கிறதா பாக்குறேன். மற்ற இடத்த விட இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் இருக்கிறதா பாக்குறேன். அதாவது ஒரு சுதந்திரம்ங்கிறது ஆண் பெண்ணுக்கு கொடுக்கறதோ, ஒரு பெண் ஆணுக்கு கொடுக்கறதோ அல்ல. என்னை பொறுத்தளவு சுதந்திரம்ங்கிறது மனிதர்கள் அவங்கவுங்க சுதந்திரத்தை மதிக்கிறது. ஒருத்தருக்கு தானா நான் கொடுக்கறதுனால உனக்கு சுதந்திரம், அதை நீ அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. இது லிவிங் டுகெதர் லைஃப்ல இருக்கிறதா நான் நம்புறேன். அதனால இந்த பாத்திரத்தை அப்படி வச்சேன். ஓகே, லிவிங் டுகெதருக்கு ஒரு புது அர்த்தம் புரிந்து கொண்டேன். நன்றி நன்றி. கதையோட தலைப்பு தும்ரின்னு வச்சிருக்கீங்க. அது ஒரு இசை வடிவம் இல்லையா? அதையே தேர்ந்தெடுத்தீங்க. அந்த உணர்ச்சி, அந்த கதையோட உணர்ச்சி, அதாவது அந்த கருப்பொருளோட அது தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதுனாலயா? ஒரு தும்ரியை பத்தி நான் அனுபவிச்ச வர எனக்கு இசையில அந்த கதையில உள்ள கதாபாத்திரம் வினோத் எப்படியோ அப்படித்தான் நான் சொல்லுவேன். இசையில ஆழமான பயிற்சியோ இல்ல இசையை முறையா கத்துக்கிட்டவனோ நான் இல்ல. நான் ஆனா சின்ன வயசுல ஆல் இண்டியா ரேடியோல இருக்கிற அந்த சங்கீத சம்மேளனம் அது நடக்கும் போது அந்த கச்சேரியெல்லாம் கேட்டு பழகினவன் தான். இதுல தும்ரி என்னங்கிறதுனா ஒரு செமி கிளாசிக்கல் வடிவம், பியூர் கிளாசிக்கல் கிடையாது. இது ஃபோக்லோரோட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் கிட்டத்தட்ட உடல் முக பாவனையோட இருக்கிற நாட்டிய நாடகம், இதோடையும் இதை நம்ம தொடர்பு படுத்திக்க முடியும். இப்ப இந்த கதையில வெளிப்படுற உணர்ச்சி பாவங்களை வெளிப்படுத்துற ஒரு விஷயத்தோட எக்ஸாக்டா பொருந்தி போற ஒரு இசை வடிவமா எனக்கு தும்ரி தோணுச்சு. இதுக்கு நிறைய பேர் காரணம். நிறைய நான் கேட்ட மகத்தான இசைக்கலைஞர்களும் முக்கியமான காரணம். சுல்தான் கானா இருக்கலாம், இல்லைன்னா ஹலீம் ஜாஃபர் அவங்களா இருக்கலாம். இவங்கெல்லாம் அவங்களோட சாரங்கியெல்லாம் என்னால அந்த இசை தும்ரி சுல்தான் கான் வாசிக்கிறத மறக்கவே முடியாது என்னால. இது எக்ஸாக்டா பொருந்தி போறதா நினைச்சேன்.
இந்த கதைக்கு வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதனால அந்த தலைப்ப வச்சேன். ம். மத்தபடி அ இது தானா வந்து அந்த கதையோட்டத்தோட சேர்ந்து வந்ததுனால தான் கூட இருக்கலாம். ஒரு ப்ரீ பிளான்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலா எனக்கு வந்து கர்நாடக சங்கீதத்த தவிர வேற எதுவும் தெரியாது. ஏதோ கொஞ்சம் ஓ கேள்விப்பட்டுருக்கேன். குட். உங்க கதைய படிச்சதுக்கப்புறம், "ஐயோ! இந்த இவ்ளோ ஆ. மாதிரி இருக்கே!" அப்படின்னு ஒவ்வொன்னையும் போய் இன்டர்நெட்ல அத பத்தியெல்லாம் கொஞ்சம் நேரம் ஓ! படிச்சேன். ரொம்ப அனுபவம் ரொம்ப ஓ! நல்லா இருந்தது. அப்பதான் ஓ நினைச்சேன், "ஓ! சந்தோஷம். எவ்வளவு இது நம்ம படிக்காம இருக்கோம், இவ்வளோ வயசாயும்." அப்படின்னு தோணிச்சு. ஓ ரொம்ப நல்லா இருந்தது சந்தோஷம். அதெல்லாம். இதுதான் ஓ சந்தோஷம். இந்த இந்த இசை வடிவத்துல வந்து 2, 3 பேராவது இந்த மாரி தேடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. உண்மை, நீங்க உண்மை. சொல்லும்போது எக்ஸாக்ட்டா ஆமா, யாராவது 2 ஆமா, பேராவது அத தேடி இருப்பாங்கன்னு தோணுது. ஆமா. நிச்சயமா தேடியிருப்பாங்க. சந்தோஷம், ஏன்னா, அத ஏன் சந்தோஷம். இத எழுதியிருக்காரு? கதையோட இது எப்படி ஒட்டி வருது? அப்படிங்கிறத ஆமா. பார்க்கறதுக்காக நான் வந்து போனேன். அதுல ஒரு ஆர்வம் வந்து போனேன். அப்பதான் அந்த இசை மேலேயும் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்து அந்த அ எலியன் மேத்யூ யாரோ ஒருத்தங்க அந்த தும்பி பாடுவாங்க. ரொம்ப பெரிய பாப்புலர். ஆமா, ஆமா, அவங்களோட ஆமா. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் கேட்டேன். சூப்பரா இருந்தது சக்கரபாரதி இதெல்லாம். சக்கரபாரதி பாடியிருப்பாங்க. ஆமா. ஆமா. ரொம்ப நல்லா இருந்தது. மொழி மொழி ஒரு தடையே இசைக்கு ஒரு ஆஹா. மொழி ஒரு தடையே இல்ல, இல்ல. அவங்க கிடையாது. டுனிசியன் அதனால பாடகி. ஆமா, ஓ! ஆமா, எமல். ஆமா. எமலோட ஏமல், ஏமல். துனிஷியன் பாடகி எமல், எமல். கரெக்ட், கரெக்ட். அவங்க அது அவங்களோட மால்கி பாடலாம் மறக்கவே மாட்டாங்க. கேட்ட ம். ஒருத்தரோடு. அதோட அடியாளத்துல ஓடுற வந்து, அந்த உணர்ச்சி பெருக்கு வந்து ஒன்ஸ் ஒரு கேட்டவங்க திரும்ப திரும்ப அத கேட்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஆமா. இருக்கும். கண்டிப்பா இசையே அப்படித்தானே. திரும்ப திரும்ப ஆமா, கேட்க வைக்குதுல்ல. நிச்சயமாக. அது ஆமா, ஒரு இது மாதிரி ஆயிடும். அடிக்ட் மாதிரி ஆயிடும் நமக்கு. அதுவும் நமக்கு ஆமா, பிடித்த ஆமா, பாடகர்கள்னா, அவங்களத திருப்பி கேட்டுட்டே இருப்போம் அந்த பாட்ட. ஆமா. ஆமா. அப்புறம் கண்டிப்பாக. வந்து வினோத் அப்புறம் ஜோதி அவங்களோட உறவுல ம், வந்து ஒரு உணர்ச்சி முரண்பாடு. அத வந்து ம். மையமா வச்சிருக்கீங்க. அ இந்த மாதிரி ஒரு முரண்பாடு உடைய இரு கதாபாத்திரங்கள உருவாக்குவதற்கு உங்களுக்கு என்ன உந்துதல் வந்துச்சு? ஏன் இப்படி வந்து படைச்சீங்க? இது அப்படி கேட்க ஓ! முடியாது. அது அவருடைய உரிமை, எழுத்தாளருடைய உரிமை. ஆனா எனக்கு அது படிக்கும்பொழுது இல்ல தோணுச்சு. இருக்கலாம். இல்ல கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. எனக்கு எப்படி எழுதுறதுக்கான உரிமை, அது மாரி கேட்கறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. கேட்கிற வரையும் சந்தோஷம் தான். எனக்கு இதுல வந்து என்னன்னா, மனித உணர்ச்சி முரண்பாடுங்கிறது எல்லார்ட்டயும் எப்பொழுதுமே இருக்கிற ஒண்ணு. காதல் வயப்பட்ட 2 பேர்ட்ட இருக்கிறது வந்து, ஒரே நேரத்துல தவிப்பும் இருக்கும். ம், அதே நேரத்துல பயங்கர அளவும் இருக்கும். அது கிரியேட் பண்ற அ அ ஒரு படபடப்பு, ஒரு பரிதவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ம், இத பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் சொல்ல முடியும். அதுலேருந்து கடந்து வந்த அத்தனை பேருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். சமகாலத்துல அந்த அதுல பயணிக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ம், அப்ப அந்த முரண்பாடு, அந்த உணர்ச்சிகள் முரண்பாடு எல்லார்ட்டயுமே இருக்கிற ஒரு பொதுவான ஒரு குணமா தான் இருக்கு. அது தனிப்பட்ட என்னோடதோ, உங்களோடதோ அப்படின்னு இல்ல. அ ம், ஒரு அந்த காதல்ங்கிற அந்த ஜர்னிக்குள்ள போற அத்தனை பேருக்குமான ஒரு குணமா இருக்கும். சோ, அப்ப வந்து அது தானாகவே வெளிப்படுது அதுல. ம். தானாகவே நீங்க இப்ப கண்டுகொண்ட மாரி நீங்களா கண்டுபிடிச்ச இடமா தான் நான் பார்க்குறேன். அந்த உணர்ச்சி முரண்பாடுங்கிறது. நான் அப்படிலாம் எக்ஸாக்ட்டா பிளான் பண்ணி இது ஒரு உணர்ச்சி முரண்பாடு அப்படிலாம் வச்சு எழுதல. கதையோட்டத்துல அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது, உங்க கேள்விய இப்ப யோசிக்கும்போது எனக்கு தோணுது, இது பொதுவான ஒரு குணமா தான் எனக்கு தோணுது. காதலர்களுக்கு இடையேயான ஒரு பொதுவான குணமா தான் தோணுது. ஆமா. வரலாறுல நெறையாவும் நம்ம சொல்லலாம். ம். இப்ப மட்டும் கிடையாது இது. நம்ம பார்த்த சின்ன வயசுல அனார்கலியோட லவ்லேருந்து, இப்போ ஆமாமா. வரையும் உள்ள ஆமாமா. எல்லா காதல் படத்துலயும் உள்ள ஆமாமா. விஷயங்கள் சினிமா இதுதான் தான் அடிப்படையாவும் ஊட்டிடுதே. இருக்கும். சினிமா தான் நமக்கு ஆமா, எல்லாத்தையும் ஊட்டி விட்டுடுதே. ஆமா. ஆமா. இல்ல சினிமால ஊட்டுற காதலோட ரியலா அ ஒரு இசை இலக்கியம் சார்ந்து ஒருத்தன் இருக்கிற 2 பேருக்கு இடையிலான லவ் வந்து முற்றிலும் வேறு விதமா இருக்கும். அந்த பரிதவிப்பும், அது கைக்கொள்ள முடியாத அந்த ஆற்றாமையும் வந்து வேற வேற ஒரு வடிவமா இருக்கும். சிந்து அது பைரவியே இலக்கிய வடிவத்துக்கும் சிந்து ஆமா, பைரவி ஒரு உதாரணம் தானே! இத ஆமாமா. உங்க கதைய நீங்க படிக்கும் இசையோட சொல்லும்போது. உங்க கதைய ஓகே. படிக்கும்பொழுது அதுதான் எனக்கு முதல்ல நினைவு வந்தது. அப்புறம் கதை வேற மாரி ஓ! போகுது. பட் ஸ்டில். ஆமா. ஆமா, ஆமா. அப்புறம் ஜோதியோட இசையோட கதை ம். சம்மந்தம். ஆ. ஜோதியோட இசையோட கதை தொடர்புடையதுனால. ஆமா. இசையோட தொடர்புடையது. ரொம்ப கரெக்ட். ஆ ஜோதியோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப பேசப்படல. அவங்க ஏதோ தஞ்சாவூர் அப்படிங்கிறது மட்டும் தான் அவன் வந்து கேட்டுக்கிறான். மீதி எதுவும் அவன் கேட்டுக்க தயாரா இல்ல. அவங்களோட ம். பின்புலத்தையும் வெளிப்படுத்தல கதையில. அந்த மாரி நீங்க அவங்கள அப்படி வச்சதுக்கு காரணம் என்ன?
அவங்கள பத்தி ரொம்ப இத வாசிக்கிறது தெரியாம. ஆமா. ஜோதியோட அதோட இன்னர் கோர் என்னன்னா, ஜோதிங்கிறது அந்த கதாபாத்திரமே தன்னோட அடையாளத்த இழக்கிறதுக்கு தான் விரும்புது. ம். தன்னோட அடையாளத்த வெளிப்படுத்திக்க அந்த கதாபாத்திரமே விரும்பல. ஆ. அந்த நான் நான் வந்து அடையாளமற்றவளா இருக்கிறதாகவும், தான் இசை மட்டும் தான் அந்த மண்ணிலேருந்து அவ எடுத்துக்கிட்டதா இருக்கா. தஞ்சாவூர சுத்தி இருக்கிற மிக கனத்த இசை பாரம்பரியம் உள்ள ம். குடும்பங்கள் இங்க அதிகம். இங்க ம். வந்து இசை மேதைகள், இசை பிதாமகர்கள் தியாகராஜரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வாழ்ந்த பூமி இதா தான் நான் பார்க்குறேன். இப்ப ம். இந்த இடத்துலேருந்து கொண்டு வந்த ஒருத்தி, அந்த இசைய மட்டுமே வந்து தன்னோட அடையாளமாக்கிக்கிட்டு, மத்த எதுவுமே தன்னோட அடையாளம் இல்ல. அப்படின்னு விரும்புற ஒருத்திய நான் ஏன் அடையாளத்தோட எழுதணும்? அவளோட பின்புலம், அந்த பின்புலம், அது இது, இந்த தெரு, இந்த ஊர் இப்படிங்கிறது கூட தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர்னாவே எப்படி இருக்கும்? அவளுக்கும் இசைக்கும் என்ன தொடர்புன்னு அந்த வாசகரே கண்டுகொள்ள முடியும். இசைய பத்தி தேடுற அத்தனை பேருக்கும் தெரியும் தஞ்சாவூர் சுத்தி எத்தனை இசை மேதைகள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது. அதனால அடையாளம் ஒண்ணும் பெருசா எனக்கு தோணல. அழகான பதில். ம். அதனால அது அதனால அத வெளிப்படுத்த வேண்டிய எதுவும் இல்லன்னு தோணுது. இசை மட்டுமே போதுமானதா எனக்கு. கதையில வந்து அ சாரங்கி வாத்தியம், அப்புறம் தும்ரி, அப்புறம் அவ வந்து அந்த ஷ்வீகலோட அந்த இது, அதெல்லாம் ஒரு குறியீடா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இசைய வந்து ஒரு உணர்ச்சி வெளிப்பாட்டு கருவியா பயன்படுத்தினதுக்கு உங்களோட அணுகுமுறை என்ன? ஆமா. எனக்கு என்ன அணுகுமுறைன்னா, நான் ஃபர்ஸ்ட் அதுலேருந்தே வந்துருவேன். இப்ப சாரங்கிங்கிற அந்த கருவி, நான் ஏன் அந்த சாரங்கி கருவியையும், என்னையும் ஒண்ணா பார்க்குறேன். இப்ப ஜோதிய நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு தில்ருபாவா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, ஜோதிங்கிற அந்த கேரக்டர, வினோத்துங்கிற கேரக்டர் சாரங்கியாவும், ஜோதிங்கிற கேரக்டர் தில்ருபாவாவும் ஏன் பார்க்குறேன். இப்ப சாரங்கின்னா ஒரு மாஸ்குலைனோட வடிவமாகவும், தில்ருபாங்கிறது ஒரு ஃபெமினைனோட ஓ! வடிவமாகவும் எனக்கு தோணுது. ம். ஆமா. ஏன்னா, இப்போ வந்து ஒரு முகலாய காலத்திலிருந்து இந்துஸ்தானி இசை வடிவம் வலுப்பெற்று வரும்பொழுது, முகலாயர் காலத்துல வந்து சாரங்கிய பயன்படுத்துறாங்க. சாரங்கி வந்து பரவலாக்கப்படுது. ஆனா, பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த முகலாயர்களோட மகாராணிகளும், இளவரசிகளும் இருக்க ஏரியால மத்த யாரும் போக முடியாது. அங்க சாரங்கிங்கிறது ஆண்களுக்கான ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. அத வாசிக்க முடியாத போது, அத இன்னும் மென்மைப்படுத்தி, இன்னும் மெல்லிசாக்கி, இன்னும் ஒரு சிறிய கருவியாக எல்லாரும் கையாளக்கூடிய ஒரு கருவியாக இருக்கணுங்கும்போது, அந்த இடத்துல தில்ருபாவம் வருது. அப்ப ம். சாரங்கிங்கிறது எத பேசுதுன்னா, ஒரு ஆணோட உணர்ச்சிகள பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு பதிலாக அத இசை வடிவம் குடுத்தா எப்படி இருக்குங்கிறதோட வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் வாய்ஸ். நான் ம். சாரங்கி அப்படி ஒரு வோக்கல் வாய்ஸ் எப்படி இருக்குமோ, அந்த வாய்ஸ் சொல்லாத ஒரு விஷயத்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுதுன்னா, அது சாரங்கியா தான் இருக்கும். ஓ! அதுக்கப்புறம் தில்ருபா இருக்கலாம். அப்புறம் எஸ்ராஜா இருக்கலாம். ஆனா தில்ருபாவும், எஸ்ராஜும் வந்து நான் ஃபெமினினோட வடிவமா நான் பார்க்கிறேன் பெர்சனலா. அதனால இதெல்லாம் என் மனசுக்குள்ள ஓடுன கற்பனைகளா இருக்கலாம். முழுவதும் வந்து என்னோட சொந்த பியூர்லி வந்து சப்ஜெக்டிவ் தான் அது. அப்படிப்பட்ட ஒண்ணா தான் நான் பார்க்கிறேன். அதனால நான் அந்த சாரங்கிய தேர்ந்தெடுத்தேன். ஆ ம். அப்புறம் தும்ரியோட வடிவத்த பத்தி நான் ஏற்கனவே உங்களோட முதல் கேள்விகளுக்கே பதில் சொல்லியிருக்கேன். புரியுது. ஏன் தும்ரியோட வடிவம். அப்ப 3வதா அர்வோ பாட்டோட ஸ்பீஜல் இன் ஸ்பீஜல ஏன் ஏன்னா இத நான் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான முறை அத திரும்ப கேட்டிருப்பேன். ம். என் வாழ்க்கையோட ரொம்ப பின்னி பிணைந்த ஒண்ணாவும், அ இந்த கிளாசிக்கல் வெஸ்டர்ன் கிளாசிக்கல்லயே அர்வோ பாட்டோட அந்த எத்தியோப்பியன் ஓட ம். பரம்பரை அந்த எத்தியோப்பியன் நிலம் சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ கிரியேட் பண்ற ஒரு இசை வடிவம் அது. ம். தந்தோனியன் ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. அதுல அவரே சொல்லுவாரு, நான் ஏன் வந்து ஸ்பீஜல் இன் ஸ்பீஜல்ல என்ன நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அ ஒயிட் ஒரு ஒயிட் லைட்டா என் மியூசிக்க பார்க்குறேங்கிறாரு. ம். ஏன் ஒயிட் லைட்னா, ஒயிட் லைட்ங்கிறது எதையும் வந்து பிரிச்சு பார்க்காது. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணி அ இட் வில் மேக் ஆல் தோஸ் திங்ஸ் பீயிங் யுனைட்டட், ஆ. நாட் பி டிஸ்பர்ஸ்ட். ஓகே. அப்ப உணர்ச்சிகள ஒண்ணாக்குற ஒரு வழியாவும், ம். ஒட்டுமொத்தமா இணைச்சு ஒரு புள்ளியில ஒரு வழியாவும். நான் இத கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு தாமர குளத்துல தன்னந்தனியா விழுற மழைத்துளிகளோட சத்தம் எனக்கு கேட்டது உள்ள. ம். மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் அந்த தாமர குளத்துல அந்த இலை மேல விழுற துளியோட சத்தத்த ஒருத்தன் கேட்டா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நான் வந்து பெர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இப்ப இந்த கதையில இருக்கிற அந்த உணர்ச்சிகளோட ஒவ்வொரு வலியையும், ஒவ்வொரு தவிப்பையும், துளி துளியா, துளி துளியா விழுற ஒண்ண கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒருத்தனோட மனநிலை எப்படி இருக்கும்? இதெல்லாம் சொல்றதுக்கு எந்த இசை வந்து எனக்கு
சட்டுன்னு எழுதும்போது தானா வந்து உட்கார்ந்தது அதுவா பாட்டோட இது. அது ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா பர்சனலா நான் வந்து ஃபெல்ட் பண்ணதுனால, அத நான் திரும்பி என் கதையிலயும் நான் அத எழுதினேன். ரொம்ப அருமை. ம். கதையோட முடிவுல வந்து ஜோதியோட ஒரு பறவை உருவகம் இருக்கும். அ அப்புறம் வந்து அந்த கவிதை மேற்கோள். அது வந்து ரொம்ப தாக்கம் ஏற்படுத்தது. அ இந்த உருவகத்தோட பின்னணியில பின்னணியில வந்து இத எழுதும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? அது அத விட மிகப்பெரிய தவிப்பா இருந்தது. நான் உண்மைய சொல்லணும்னா, அந்த கதைய எழுதுறதுக்கு முன்னாடி எங்க வீட்டு கொல்லையில ஒரு வீட்ட ஒட்டியான ஒரு பெரிய ஒரு கார்டன் இருக்கும். பின்னாடி. நாங்க கிராமத்துல இருக்கிற ஒரு இடம். அப்ப அந்த இடத்துல ஒரு பறவை வந்து உட்காருது. அதாவது நான் வர்றேன். ஒரு ம், பிளாக் டீ போட்டுட்டு, இந்த ம். கதைய எப்படி முடிக்கிறதுங்கிற அந்த தவிப்போட, அந்த ஜோதிகாவோட கேரக்டரோட மனநிலையோட வந்து வாசல்ல உட்காருறேன். ம். அப்ப ஒரு தவிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. ஆமாமா. சிலம்பன்னு ஸ்ரீலங்கன்ல ஆமாமா. சொல்லுவாங்க. வரும், நம்ம வரும். தஞ்சாவூர் பக்கம் தவிட்டுக்குருவி நெறைய வரும். பார்த்துருக்கேன். அது ஆமா. அது வாயில அவ்வளோ பெரிய புழுவ கவ்விட்டு வந்து ஆமா. அது உட்கார்ந்திருக்கு. வரும் நெறைய அப்படி. துடிச்சுட்டு, துடிச்சுக்கிட்டு. அப்ப எனக்கு அது தோணுச்சு அந்த கேரக்டர் சொல்லும்போது, உண்மையிலேயே அந்த இடத்துல அந்த கொத்திட்டு வந்த அந்த புழுவோட துடிப்ப நான் பார்க்கணுமா? இல்ல அந்த அழக நான் அந்த ரசிக்கணும். அந்த குருவியோட அந்த அழக வந்து அ அதோட பசிய அத நான் வந்து பார்க்கணுமா? எத நான் பார்க்கணும்? அப்படிங்கிற அந்த தவிப்பு யாருக்கு இருக்கு? கண்டிப்பா அது அது ஜோதிக்கு இருக்கு. எது நான்? இந்த வாழ்க்கையில எது நான்? அந்த புழுவா இருக்கனா? இல்ல கொத்திட்டு வந்த அந்த பறவையோட அந்த அழகா, அந்த மூக்கா நான் இருக்கனா? எது நான்ங்கிறது எனக்கு வந்து அது ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன மாரி, அருவ படம் மாரி தானா ம். நடந்தது. அத நான் அப்படியே கவிதையில வந்து அந்த கதையில வந்து ஒரு கவிஞனாவும் இருக்கிறதுனால, நான் பேசிக்கலி ஐ அம் எ போயட் ஃபர்ஸ்ட். பிகாஸ் இன் தட் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஐ வாஸ் ரைட்டிங் ஒன்லி போயம்ஸ். ம். அப்ப இது திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி. தும்ரி இஸ் மை ஓ! ஃபர்ஸ்ட் எவர் ஷார்ட் ஸ்டோரி. அப்படியா? எஸ். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் ஷார்ட் ஸ்டோரி. ஆமா. இதுதான் நான் எழுதின முதல் கதை. இன்னொரு ஒரு டிராமாட்டிக்கான விஷயம் என்னன்னா, இது அத்தனையும் நான் மொபைல்லயே எழுதினேன். ஓ! நான் உட்கார்ந்து டைப் பண்ணி அத்தனையும் எனக்கு என்னென்ன உணர்ச்சிகள்லாம் தோணுதோ, அத முழுக்க முழுக்க WhatsAppல எழுதப்பட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இதான். என்னோட செல்ஃப் WhatsApp இன்ட்ரோடியூஸ் வந்ததுக்கு அப்புறம் என் WhatsAppல நான் கதை எழுத ஆரம்பிச்சேன். வாவ்! ஓகே. நான் எழுதின ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி என்னோட WhatsAppல எழுதினது தான். இது வந்து தானா அந்த பறவை உட்கார்ந்ததும், அது பண்ணதும் எனக்கு மிகப்பெரிய தாக்கத்த ஏற்படுத்தினதுனால, அந்த தாக்கத்தோட பிரதிபலிப்பு நீங்க சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு கேட்க. ஏன்னா ஆமா. இது நான் என்ன ஃபீல் பண்ணனோ அதே ஃபீலிங்க இப்ப நீங்க அதே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சேம் ஃபீலிங் யூ ஹேவ் இன் யுவர் அதான் உங்க தாட் மீன்ஸ் கதையோட வெற்றியே. ஆமா. அதான் வெற்றி. அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நான் சொல்லிட்டே இருப்பேன். வீட்ல கூட என்ட்ட சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நான் எழுதின ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி அதான். அதுவும் ஓ! மொபைல்லயே எழுதினேன். அது WhatsAppலயே கூட எழுதினேன். நீங்க கேட்ட கொஸ்டின கூட நான் படிச்சு காமிச்சேன் வீட்ல என்ட்ட. ஓ! இந்த மாரி கேட்டிருக்காங்க. இது நடந்தது எனக்கு. வாழ்த்துக்கள். அ சோ ரொம்ப சந்தோஷம். ஓகே. அ கதையோட வந்து கதையில வந்து சென்னையோட மெட்ரோ பயணம், அது வந்து ஒரு முக்கிய ஆமா, பின்னணியா இருக்கு. இந்த அமைப்பு ஆமா, வந்து கதையோட உணர்ச்சி பயணத்த எப்படி பிரதிபலிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க ஒரு விதமா நெனைப்போம். பட் எழுதும்பொழுது நீங்க என்ன ஆமாமா. நினைச்சு எழுதுவீங்க? நான் ஏன்னா நான் நெறைய காதல் கான்டெம்பரரியா வந்து இப்ப இருக்கிற இல்ல நெறைய காதல் ஆமா, வந்து இதுல தான் நடக்கும். அப்படியே இருக்கும், அப்படியே போயிடும் அவ்வளோதான். அது தொடராது யூசுவலா. ஆ அது அத ஆமா, ஆமா, படிக்கும்பொழுது ரொம்ப அழகா இருந்தது. சொல்லுங்க. ஆமா. அ இது கான்டெம்பரரியாவும் பொருந்தி போணும். இது வந்து கைண்ட் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததா இருக்கலாம். உங்களுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா இருக்கலாம். இன்னொருத்தவருக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா இருக்கலாம். ஏதோ ஆனா, அத வாழ்க்கையில ஒரு எல்லாத்தையும் இடத்துல இழுத்துட்டு வந்து நடந்திருக்கும். ஒரு நடந்ததா இருக்கலாம். ஆனா, அது எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து சமகாலத்துல நடந்ததாவும் ஒருத்தர ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு குறியீடு தேவைப்பட்டது. சமகாலத்துல நடக்கிறதாவும் ஒருத்தர் ஃபீல் பண்றதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. அப்ப அந்த இடமா வந்து மெட்ரோ இருந்துச்சு. நான் வந்து பறக்கும் ரயில்னு சென்னையில இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சிந்தாதிரிப்பேட்டை, சேத்பட்டு இப்படி போகும்போது அந்த ரயில் மேல இருக்குத ரயில் போகும்போது நான் அந்த ரயில்ல போயிட்டு வந்துட்டு இருந்தேன் சென்னையில இருக்கும்போது. அப்ப இப்ப இருக்கிற பசங்களுக்கு அப்ப ஐ வாஸ் ஹேவிங் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப இப்ப இருக்கிற பசங்களுக்கு படிக்கும்போதும் கூட அது வந்து அவங்க மனசோட ஒன்றி போகுங்கிறதுக்கு ஒரு குறியீடா எனக்கு மெட்ரோ ங்கிற அந்த இடம் தேவைப்பட்டது. அதனால நான் அது அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிளான்டு திங். அதனால நான் அந்த மெட்ரோங்கிற இடத்த நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன்.
குட். இப்ப இருக்கிற பசங்களுக்கும் அது ஃபீல் ஆகணுங்கிறதுக்காக. ஆ அந்த அந்த இந்த "ஆஸ் ஒன் லிசன்ஸ் டு த ரெயின்" அப்படிங்கிற அந்த எஸ், எஸ். ஒக்டேவியா வெரி பாஸோட கிரேட் போயம். ஆ பாஸோட போயம். வெரி கிரேட் போயம். ம். அந்த கவிதையில அந்த மழை மழைங்கிறது ஒரு அழகு, நினைவுகள், இனிமை, ஆ தனிமை, அப்புறம் காதல் அனுபவங்கள். ம், அ அவ்வளத்தையும் ம், பிரதிபலிக்கிற ஒரு சின்னமா வருது. வினோதோட ம். உணர்ச்சி தீவிரத்த வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கு ஏன் இந்த எஸ். கவிதைய தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா தேர்ந்தெடுத்ததன் காரணம்? காரணம். ஒரு பேசிக்கா ஒரு போயட்டோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சில நேரத்துல அப்படியே சிதறுண்டு போன ஒரு மனநிலையா இருக்கலாம். ம். சில நேரத்துல வந்து கைவிடப்பட்ட, நிராதரவான ஒரு மனநிலையா இருக்கலாம். அவன் உணர்ச்சி பெருக்கோடவே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். எந்த போயட்டும் வந்து உணர்ச்சி பெருக்கு இல்லாம சும்மா இருக்கிற ஆள் கிடையாது. அதுல நான் 2 பெரிய கிரேட் போயட்ன்னு சொன்னா எல்லாரும் பாப்லோ நெரூதாவ சொல்லுவாங்க. பாப்லோ நெரூதா ம். வெரி கிரேட் போயட் தான். ம். ஆனா நான் ஏன் இந்த மெக்சிகன் போயட் ஆ மிஸ்டர் ஆக்டோவியா பாஸ் அப்படிங்கிறவர் என் லைஃப்ல நான் வந்து காலேஜ் லைஃப்லேருந்து அவர ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு ஆள். நான் வந்து எனக்கு வந்து எழுத தெரியாது அப்ப. கவிதைன்னா என்னான்னு தெரியாது. அதோட வடிவங்கள் தெரியாதம்போது, அந்த மெட்டாஃபார் வந்து என்ன சிறகடிச்சு பறக்க வச்ச ஒரு ஆள் யாருன்னா ஆக்டோவியா பாஸ். இத நான் பாப்லோ நெரூதாட்ட நான் ஃபீல் பண்ணல ம். என்னால. ஆனா ஆக்டோவியா பாஸ்ட்ட அந்த ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு பெரிய ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுன்னா. இந்த கதையில நீங்க சொன்ன மாரி வினோத்தோட உணர்ச்சி பெருக்க கேட்கப்படாத ஒரு வலிய, சொல்ல முடியாத தவிப்ப, ஒரு இடத்த அவன் வந்து வெளிப்படுத்த விரும்புறான்னா, அது ஒரு கவிதையில ஏத்தி கவிதையா வெளிப்படுத்த விரும்புறான். ம். அப்படிங்கும்போது, எனக்கு ஆக்டோவியோ பாஸோட அந்த போயம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அதுல நெறைய மெட்டஃபர்ஸ் இருக்கும். ம். உன் டோர் ஸ்டெப்ல விழுற ஒரு மழைத்துளியா நான் இருப்பேன். ம். நீ வந்து நீ கேட்கிறதையும், நீ வந்து கவனமா இருக்கிறதையும் தாண்டி கவனமா இல்லாமயே சுத்தமா கவனத்த இழந்துட்டு கூட அத நீ கேட்க துவங்கு. ம். உன்னோட டோர் ஸ்டெப்ஸ்ல நான் விழுற மழைத்துளியா இருப்பேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இப்ப உன்னோட நைட்டு, பகலு எல்லாத்துலயுமே இருக்கிற நீ எப்படி கேட்குவியோ, எப்பல்லாம் கேட்க முடியுமோ உன்னால, அப்படிப்பட்ட ஒரு ஆளா என்னோட நினைவுகள் இருக்கும். அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புனேன். அதுக்கு எக்ஸாக்ட்டா தானா வந்து என் மைண்ட்ல உட்கார்ந்தது ஆக்டோவியா பாஸ் மட்டும்தான். அதனால நான் அவர குறிப்பிட்டு எழுதினேன் அந்த இடத்துல. இன்னொரு முக்கியமா சொல்லணும் அவரோட சன்ஸ்டோன் போயம். யாரும் ம். இத வந்து மறந்திருக்க மாட்டாங்க. ஒரு 17 பக்கம் அந்த லாங் வெர்ஷன் உள்ள ஒரு போயம். அதுல நான் வாசிச்சு காட்டணும்னு சொல்றேன் நினைக்கிறேன். அத எழுதியே வச்சிருந்தேன். அதுல ஒரு இடத்துல சொல்லுவாரு அவரு, "தேர் இஸ் நோ யூ, நோ ஐ, நோ டுமாரோ, நோ எஸ்டர்டே, நோ நேம். த ட்ரூத் ஆஃப் டூ இன் எ சிங்கிள் பாடி, சிங்கிள் சோல், எ டோட்டல் பீயிங்" அப்படிம்பாரு. அந்த வெரி நைஸ். சன்ஸ்டோன்ல. ஆ அதனால எனக்கு அக்டோவியா பாஸ் வந்து அந்த இடத்துல ரொம்ப எக்ஸாக்ட்டா பொருந்தி போனதுக்கான காரணம் என்னோட மனநிலை. அது என்னோட பெர்சனலான ஒரு லவ் ஆன் ஆக்டோவியா பாஸ் அண்ட் ஹிஸ் போயம்ஸ். ஆ. சோ ஐ சோஸ் இப்ப ஹிம். எனக்கு புரியுது. இந்த கதை முழுக்கவே உங்களுடைய மனதின் பிரதிபலிப்பு தான். ஆமா. கிட்டத்தட்ட அநேகமாக அ இருக்கலாம். ஒரு போயட்டோட கதை அ என்னோடன்னு சொல்ல ஒரு உன்னோட போயட்டோட ஐ மீன் மனநிலையோட உங்களோடங்கிறது ஒரு கவிஞனோட. தட்ஸ் வாட் ஐ மீன். ஒரு கவிஞனோட அததான் நான் மனநிலை. சொல்றேன். எஸ். எஸ், எஸ். எக்ஸாக்ட்லி. எஸ். அப்புறம் அ ஜோதியோட அலட்சியமான பதில், "நீ என்ன பைத்தியக்காரனா?" அப்படின்னு சொல்லிடுறா அவ, ஒரே இதுல. ஆமா, அவன் வந்து ஆமா. அவன வந்து வினோத் ரொம்ப உணர்ச்சி ரீதியா அப்படியே உலுக்கிடுது. அவன் ரொம்ப ஏதோ எக்ஸ்பெக்ட் ம், பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ அவனோட அந்த ம், அலட்சியத்த க கதாபாத்திரத்தோட பலமா? அல்லது பலவீனமா? அல்லது நீங்க கதைய முடிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட உத்தியா? அப்படின்னு முடிவு செய்யவே முடியவில்லை எனக்கு. அ ம். அது ஏன் ஓகே. ஏன் அப்படியே விட்டீங்க அத? அந்த மாதிரி ஒரு ஆ, சொல்லுங்க. ஆ, அதாவது அந்த இடத்துல 2 பேர் சந்திக்கிறங்கும்போது, நான் வந்து ஒரு ஃபெமினினோட கேரக்டர் ஹைலி மெச்சூர்டா பார்க்குறேன். மாஸ்குலினோட கேரக்டர்ஸ விட, மனநிலைய விட ஃபெமினினோட அந்த மனநிலை இருக்குல்ல, அது ம். எதுவா இருக்கட்டும், அ ஐ திங்க் தட் தே ஆர் ஹைலி மெச்சூர்ட்.
ரொம்ப நிதானமாவும், ரொம்ப அழகாகவும், ரொம்ப மேம்பட்டும் ஆம், நீ யோசிக்கக்கூடியவங்களா அ மாஸ்குலைன் கேரக்டர்ஸ விட ஃபெமினின் கேரக்டருக்கு இருக்கிறதா நான் நம்புறேன் ம். பெர்சனலா. ஏன்னா பிகாஸ் ட்ரூத் இட் இஸ் ஆல்சோ பியூர்லி சப்ஜெக்டிவ். ஓகே. அப்படி கூட இருக்கலாம். நெறைய பேர் இதுக்கு வந்து அப்படிலாம் இல்லன்னு சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது அத பத்தி. அதனால இந்த இடத்துல அவங்க வந்து ஜோதியோட கேரக்டர் வந்து ஹைலி மெச்சூர்ட் கம்பேர் வித் வினோத். வினோத்தோட பரிதவிப்புங்கிறது சலனப்பட்ட ஒரு உடனே கைக்கொள்ற, உடனே எனக்கு வேணும், உடனே இது நடந்துடணும், உடனே இதுக்கு பதில் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு இம்மெச்சூர்டான ஒரு பதட்டமான மனநிலையில இருக்கிற ஒரு மாஸ்குலைனோட பேசிக் சைக்காலஜிக்கல் பிஹேவியராவும் அதே ம். நேரத்துல ஹைலி மெச்சூர்ட். அது இல்லாம மியூசிக்ல வந்து ரொம்ப ஆழமா யோசிக்கக்கூடிய, மியூசிக்கை வந்து ரசிக்கக்கூடிய, அத வந்து முறைப்படி நிறைய தெரிஞ்சும் வச்சிருக்கக்கூடிய, ஆர்ட்லயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடைய, அதையே தன்னோட தொழிலாவும் உள்ள ஒரு பெண். ஹைலி மெச்சூர்டா இருக்கிற அவளும், அத அலட்சிய பாவனைன்னு நான் சொல்ல மாட்டேன் அத. அவ வந்து அந்த இடத்துல நான் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனா, அவ வந்து கொஞ்சம் நிதானமா செஞ்சுக்கலாம் இத அப்படின்னு அந்த கேரக்டர் யோசிச்சிருக்க கூடியத எங்க போயிட போறான் வெயிட் பண்ணு. அப்படின்னு. அதான். அவன் வந்து ரொம்ப நம்மள்ட்ட இருக்கிற ஒருத்தன் தான் இவன். இவன் வேற என்னத்த அப்படிங்கிற மாரி அந்த ஒரு மெச்சூர்டான மனநிலையில இருந்து பார்ப்பாங்க. அது ஒரு சித்தி வந்து தன்னோட அக்கா பையன்கிட்ட சொல்றதா இருக்கலாம். ம். தன்னோட ஆ பேரண்ட்ட பாட்டி சொல்றதா இருக்கலாம். இவன் என்ன அடிச்சாலும் எங்க ஓடிட போறான்? இங்க தானே வீட்டுக்கு வருவான். சாப்பாடு எப்படி தேடினாலும் இங்க தான் வந்துருவான்னு ஒரு அம்மா பையன பத்தி நினைக்கிற ஒரு மனநிலையா கூட இருக்கலாம். நான் அந்த மனநிலையில தான் அத பார்க்குறேன். ஓகே. ஆ கதை முடியும்போது, வினோத் அப்புறம் கீர்த்தியோட உறவு வந்து ஒரு மீட்பா எஸ். ம். திருப்பி சித்தரிச்சிருக்கீங்க. ஆ அது வந்து ம். நிரந்தரமா, தற்காலிகமா அப்படின்னு முடிவு செய்ய முடியல. அத இந்த திறந்த முடிவ வந்து வாசகர வந்து சிந்திக்க வச்சுட்டீங்க. அப்படி எப்படி ஒரு ஆமா. முடிவ தேர்ந்தெடுத்தீங்க? ஆமா. அ இப்ப சப்போஸ் கீர்த்தி அந்த கேரக்டர்ல சொல்லணும்னா, ஒரு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாத வாழ்க்கை வந்து நம்மள நிராகரிச்சிருச்சோ, நம்ம யாரும் இல்லாதவனா போயிட்டோமோ அப்படின்ற இடத்துக்கு ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டருக்கு அப்ப வந்து ஏதாவது ஒரு புடி கிடைச்சா போதும், புடிச்சுக்கிட்டு முன்னேறதுக்கு, புடிச்சுக்கிட்டு வந்து உயிர காப்பாத்திக்கிறதுக்கு, புடிச்சுக்கிட்டு தன்னை வந்து அந்த சூழல்ல பொருத்திக்கிறதுக்கு, நினைவு தப்பி போறாம இருக்கிறது, மனப்பிறழ்வு அடையாம இருக்கிறதுக்கு எதுக்காக வேணா இருக்கலாம். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு கேரக்டர் வந்து வருது. அது கீர்த்தி. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, இப்ப எவ்வளோ வெப்பம், எவ்வளோ ஹீட் குடுத்தாலும், அத வாங்கிக்கிட்டு தான் காய்கறிலாம் வந்து சமைச்சு சாப்பாடா மாறி நமக்கு வந்து அந்த ருசியோட சேர்த்து எல்லாம் இப்ப அவன வினோத்துங்கிற அந்த கேரக்டரோட அத்தனையும் புரிஞ்சுகிட்டு, அவனோட அத்தனை தகிப்பையும் உள்வாங்கிக்கிட்டு, அவனோட மனநிலைய புரிஞ்சுகிட்டு வர்ற ஒருத்தங்களா கீர்த்தி இருக்காங்க. இந்த கீர்த்திக்கும் இவனுக்குமான உறவு எப்ப அறுந்து போகும்? இவங்க இத கன்டின்யூ பண்ணுவாங்களா? இல்ல கீர்த்தி வந்து இவன புரிஞ்சுக்காம போயிடுவாளா? இல்ல வினோத்துக்கு இதுலயும் அவசரம் வந்துருமா? இவள விட்டும் போயிடுவானா? இப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மைய சொல்லப்போனா, அது கேரக்டரோட அந்த எண்டுல சமகாலத்துல எடுக்கப்படுற ஒரு முடிவு அது. அந்த முடிவ நான் எடுக்க முடியாது. அது அந்த கேரக்டர்ஸே எடுத்துக்கணும். அந்த கேரக்டர்ஸ் யாரோட பொருத்தி போறாங்களோ அவங்களே எடுத்துக்கணும். அதான் உண்மை. அதனால அது ஓப்பன்டா இருக்கறதுனால நல்லதுன்னு நினைச்சேன். அதனால தட் வாஸ் ஓப்பன்ட். ஓகே. நீங்க வந்து கதையில வந்து பயன்படுத்தியிருக்கிற மொழி மொழி முழுக்க கவித்துவமானது. ஏன்னா நீங்க ஒரு கவிஞன். அதனால தான் இப்ப ஆமா. புரிஞ்சுடுது. அந்த கேள்விக்கு அர்த்தமே இல்ல இனிமே. சரி. சந்தோஷம், சந்தோஷம். ஜோதியோட துயர கண்ணீர் வந்து கீர்த்தியோட சமரச பாசம், அப்புறம் வினோதோட கேள்வி கொண்ட உள்ளம், இதெல்லாம் வந்து ஒரு ம். இன்னொரு காதலோட ஒரு பிறிதொரு காதலின் இசை தொகுப்பாக ஒலிக்கின்றன இல்லையா? ஜோதி, ரொம்ப சந்தோஷம். வினோத், ம். கீர்த்தி மூவரது வாழ்க்கை. வினோத் ஒரு தனிமையுடைய இளைஞன். ஜோதி வந்து இசையின் வழியாக அவனிடம் உறவு வச்சுக்கிறா. அவனுக்கு காதலாக மாறுது. ஆனா ஜோதியோட ஆமா. பதில் அவனுக்கு துணிவையும் குடுக்குது, துன்பத்தையும் தருது. கீர்த்தி வந்து சூப்பர். அவனோட வாழ்க்கைக்கு ஒரு தன்னலமற்ற நிழலா மாறிடுறா. ஆ மாறு. இசை, கவிதை, எக்ஸாக்ட்லி. காதல், மறைபட்ட வலி இவை அனைத்தும் ஒன்றாக பிணைந்து வாழ்வின் தும்மிதியாக, அதாவது ஒரு உணர்வு பூர்வமான இசையாக மாறுகின்றன. மிக அருமையாக புரிந்துள்ளீர்கள் கார்த்திகேயன்.
ரொம்ப சந்தோஷம். இன்று உங்களை உங்க மொழியில இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. அழகா பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. இன்று உங்களை ம். சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி கார்த்திகேயன். நீங்க ஒரு மிக்க கதை, நன்றி. முதல் கதைன்னு சொன்னீங்க. இன்னும் 3000 ஆமா. கதைக்கு மேல நீங்க எழுத சொல்வனத்தின் சார்பாக வாழ்த்துகள். அ நன்றி. நன்றியும் வணக்கமும். மீண்டும் நன்றி. புனைவு நன்றி வனத்தில் மாண்போம். மீண்டும் புனைவு வனத்தில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம்.